நமஸ்காரம். எஸ்டி ஸ்ரீதரன் யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மார்ச் 8ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் இந்த உமன்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது சிறந்த சாதனையாளர்களுக்கு விருது தராங்க. எனக்கு என்ன மனசில் பட்டது இந்த உமன்ஸ் டே இப்போ தான் தராங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி கலைமாமணி, கலையரசி, ராஜஸ்ரீ அவர்களுடன் சில கேள்விகளை கேட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்றேன். வணக்கம் அம்மா. இப்போ முதல்ல சாதனையாளர்கள் சொன்னால் நம்ம மனசுக்கு வருது இவங்க தான். கண்ணாம்பா. கண்ணாம்பா அவங்க எங்கள் அம்மா மாதிரி எங்கள் தெய்வம். கண்ணாம்பா அம்மா பற்றி சொல்லணுன்னா நிறையா இருக்குது. நான் சின்ன வயசில் 10 வயசில் இருக்கும்போதுலேருந்து கண்ணாம்பா அம்மா எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவங்க கூட நான் முதல்ல பக்த ராமதாஸ், சித்தூர் நாகையா அவர் பக்த ராமதாஸ்ன்னு படம் எடுத்தார். அந்த படத்தில் கண்ணாம்பா அவங்களுக்கு சின்ன பொண்ணாக என்னை புக் பண்ணார். அவர் சின்ன கமலான கேரக்டர்னு பேர். அப்போலேருந்து கண்ணாம்பா அம்மானா எனக்கு ரொம்ப உயிர். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டுக்கு போய் விளையாடுறது வர்றது, அப்படி எங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப டச்சு. ஏன்னா எங்கள் அக்காவுக்கும் கண்ணாம்பா அம்மாவும் கொஞ்சம் ஏஜ் ஒரே மாதிரி. அவங்கள நான் அம்மா அம்மான்னு கூப்பிடுவேன். அவங்களும் என்னை எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. அப்புறம் நான் சாப்பாடெல்லாம் கொண்டு வைப்பாங்க, வாயில் ஊட்டி விடுவாங்க. அப்படிப்பட்ட ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட்டு எங்கள் அம்மா மாதிரி அவங்க. அவங்கள பற்றி இன்றைக்கி நான் அவங்கள பற்றி பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா பற்றி சொல்லணுன்னா, அம்மாவோட பக்த ராமதாஸ் முதல் படம். அதுக்கப்புறம் பக்த துக்காராம், பக்த குச்சேலான்ற படத்தில் அவங்க பொண்ணு ஆக்ட் பண்ணும்போது அந்த நிறைய பசங்க இருப்பாங்க குச்சேலனுக்கு. நான் பெரிய பொண்ணு. அந்த ஒரு நாள் ஷூட்டிங்கில் பக்த குச்சேலா நடக்கும்போது நாங்கள் எல்லாம் படுத்துக்கிட்டு இருப்போம். அம்மாவும் எல்லாம் கீழே படுத்துக்கிட்டு இருப்போம், குச்சேலான் பொண்ணுங்கெல்லாம். அப்போ எனக்கு ரொம்ப ஹை ஃபீவர் வந்துடுச்சு. நைட் ஷூட்டிங். உடம்பெல்லாம் ரொம்ப கொதிச்சு அப்படி தூக்கி போடுது. அப்போ பக்கத்தில் படுத்திருந்த கண்ணாம்பா அம்மா என் தோளில் கழி போட்டு, என்ன இவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஷார்ட்டு கட் பண்ண சொல்லிவிட்டு ப்ரொடியூசரை கூப்பிட்டுட்டு, இந்த பாப்பாவுக்கு ஹை ஃபீவராக இருக்குது, ஷூட்டிங் பேக்கப் பண்ணுங்கள், டாக்டர்கிட்ட கூப்பிட்டுட்டு போய் செக் பண்ணுங்கன்னு. அப்போ தான் எனக்கு டைஃபாய்டு வந்தது. அப்போ அந்த டைமில் அந்த ஷூட்டிங் டைஃபாய்டு ஆனதுக்கப்புறம் எடுத்தாங்க. அப்புறம் அவங்களோட ஓன் பேனர் ராஜராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க பேனரில் அவர் ஹஸ்பண்ட் கடார் நாகபூஷணம் சொல்லிட்டு அவங்க படத்தில் தக்ஷ யக்ஞான்ற படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். அதில் நான் சந்திரனுக்கு வைஃப் ரோஹிணி என்ற கேரக்டர். ரொம்ப அருமையான கேரக்டர். அதில் எஸ்வி ரங்காராவ், கண்ணாம்பா அம்மா, என்டி ராமாராவ், தேவிகா, ராமகிருஷ்ணா, நான், அப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப அவங்களோட எனக்கு அனுபவம். அந்த பூம்புகாரில் ஆக்ட் பண்ண அனுபவம், கண்ணாம்பா அம்மா படம் பார்த்தது, அப்புறம் அவங்களோட பழகினது அவ்வளவு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு கண்ணாம்பா அம்மா அவார்டு கூட எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த அம்மாவை என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அம்மா எனக்கு. இன்னொரு விஷயம், இந்த கண்ணகி படத்தில் பி சின்ன பேக் பண்ணார். கண்ணாம்பா தர்பார் சீன் குற்றம் என்ன செய்தேன் குற்றவனே அப்படின்னு கேட்டு வருவாங்க பாருங்கள். அந்த சீன் பார்க்கச்சே தேட்டரே அறறோம். இளங்கோவன் வசனம் அந்த காலத்தில் ஃபேமஸ். இளங்கோவன் வசனத்தை பேசவே முடியாது. அது கண்ணாம்பா ஒரு தெலுங்குக்காரர் இருந்தால் கூட அந்த மாதிரி வசனம் பேச ஆள் இல்லை. அது மாதிரி கண்ணாம்பாவுக்கு ரொம்ப ஒரு புகழ் கொடுத்த படம் மனோகரா. அந்த தர்பார் சீன் அதை சிவாஜி கட்டி போட்டிருப்பாங்க. பொறுத்தது போதும் பொங்கேழு மகனேன்னுவாங்க. தேட்டரில் கேட்டு ஒரு எல்லாம் அப்படி ஆடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைரக்ட் டாக்டர் கலைஞர் கருணாநிதி எழுதின வசனம், சிவாஜி நடிப்பு, கண்ணாம்பா ஆக்ஷனு, இந்த பக்கம் டிஆர் ராஜகுமாரி. என்ன மாதிரி படம் மனோகரா. மனோகரா படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருக்குல்ல? மனோகரா சின்ன வயசில் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த காலம் படங்க கலைஞர் ரைட்டிங்கு, டைலாக்ஸு, அப்போ படங்கள்லாம் ரொம்ப சூப்பரான படங்க. அந்த மாதிரி படங்க அவங்க பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இப்போ தக்ஷகன படத்தில் நீங்கள் சொன்னாங்க கண்ணாம்பா நான் அம்மாவை நினைக்கிறேன்னு. அந்த படத்தில் அவங்க பொண்ணாவே ஆக்ட் பண்ணிட்டுருங்க. நீங்கள் பாருங்கள்,
அது ஒரு அதிர்ஷ்டம் பரவாயில்ல வந்து எங்கள் அம்மாவாக நினைக்கிறவங்க வந்து ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணது வந்து ரொம்ப இது. నీ నాన్నగారు మీ వివాహాలు చేసి సంకల్పించారు. నీకు నచ్చిన వరుడెవరో చెప్పు తల్లి. అమ్మ, నాన్నగారి ఇష్టమే నా ఇష్టం. అది కాదమ్మా, మనసు లేని చోట మనవు మంచిది కాదు. చెప్పు తల్లి, ఇంద్రుడా, చంద్రుడా, దిక్పతులా, ఎవరిని వర్ణించావు చెప్పు. అమ్మా, రోహిణి చెప్పడానికి సిగ్గుపడుతోంది. இப்போ கண்ணாவை பார்க்கும்போது ஒரு ஆக்டருமே தெரியாது. ஒரு ஆக்டர் நம்ம வீட்டில் ஒரு பாட்டி மாதிரியோ ஒரு அம்மா மாதிரியோ அது பேசிட்டே அப்பா சாப்பிட்டியாப்பா அப்படி கேட்பாங்க. ஏன் நம்ம வயதெல்லாம் நஞ்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கண்ணாம்பா மாதிரிலாம் அவங்களாம் கோல்டன். இங்கே வந்து அவங்க வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து பக்த ராமதாஸில் வந்து சின்ன வயசு ஆக்ட் பண்ணுறீங்கல்ல, இந்த மாட்டு வண்டியில் போகிற மாதிரி சீன் ஒன்று வருவேன். ஆமாம், அதில் என்னன்னா கல்யாணமாகி அந்த படத்தில் தான் புதுசாக அந்த சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் அந்த காலத்துலலாம் பக்த ராமதாஸில் கல்யாணம் பண்ணி மாட்டு வண்டியில் போய் அந்த பிராமின் டைப்பு ஸ்டோரி அது ரொம்ப நல்லா எடுத்தாங்க. அந்த காலத்தில் எனக்கு கண்ணாம்பா அம்மானா எங்கள் அம்மாவுக்கு அடுத்தது கண்ணாம்பாவை தான் நான் அம்மான்னு கூப்பிட்ருக்கேன். அப்படிப்பட்ட பாசமும் இதுவும் நான் வந்து அவங்க சத்து போனப்போ நான் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன், தெலுங்கு படம் ஷூட்டிங்கில். உடனே அன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியல, கேன்சல் பண்ணிக்கிட்டு ஓடி வந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி டெட் சீன் பார்க்குறது அதுதான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில். ஏன்னா சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா போயிட்டார் இல்லையா, அதனால் அவங்கள பார்க்கும்போது அப்படியே படுத்திருக்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க, ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்போ அந்த அம்மாவை வந்து எனக்கு அந்த அம்மாவை லைஃப்பில் மறக்கவே முடியாது. எனக்கு கண்ணாம்பான்னா அவ்வளோ உயிர் எனக்கு. மேடம், அடுத்தது வந்து உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத தெரு மூசா சேட் தெரு ஞாபகம் தான் யாருன்னு? எப்படி மறக்க முடியும்? அங்கே தான் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆனதே. நான் போகும் பாதையிலே அப்படி என்னோடய ஜெர்னி ஸ்டார்ட் ஆனது. ஏன்னா நான் வந்து பிறந்தது விசாகப்பட்டினம். எங்கள் அப்பா ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கும்போது ஒரு ஊரில் மாற்றுவாங்க. லாஸ்ட்டில் ஏலூர். அதனால ஏலூர்லேருந்து எங்கள் அப்பா செத்து போனதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தோம். அதனால் என்னை எல்லோரும் ஏலூர் அம்மான்னு சொல்லுவாங்க. ஏலூரில் தான் எஸ்வி ரங்காராவ் நாகேஸ்வரராவ் பொண்ணு எடுத்தது. நிறைய கதையெல்லாம் அங்கே ஏலூரில் தான். ஐயோ, ஆர்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் அங்கேருந்து வந்தவங்க இருக்காங்க. அந்த ஏலூர் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் ஜர்னி நாங்கள் எப்படி வந்தோம் அதெல்லாம் அது பெரிய கதை. அப்போ தான் இருந்தாங்களா? நாங்கள் அந்த மோசா ஸ்ட்ரீட்டில் வந்து அந்த ஒரு 4 வீடு இப்படி இருக்கும். மேலே வந்து ஒரு மாதிரி இது போட்டிருக்கோம். எங்கள் ஸ்ட்ரீட்டில் அதே சேம் ஸ்ட்ரீட்டில் ஆப்போசிட்டில் 2வது வீட்டில் ஜெமுனா வீடு. அப்போல்லாம் சின்ன வீடாக இருக்கும், பெரிய இடமா இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய பங்களா இருக்காது. ஒரு சின்ன வீடு, நிறைய இடம் நிறையா இருக்கும். அங்கே வந்து ஜெமுனா இருக்கும். அப்புறமா வந்து எஸ்வி ரங்காராவ் அந்த ஸ்ட்ரீட் திரும்பின உடனே அங்கே ஒரு பிள்ளையார் கோவில் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து பெரிய மாடி வீடு, சின்ன வீடு தான். அங்கே எஸ்வி ரங்காராவ் வீடு. அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ஜெமுனா வீட்டுக்கு பொம்மைக்கொலுக்கெல்லாம் ஸ்கூல் அவங்க எப்போவுமே பொம்மைக்கொலு வைப்பாங்க. ஜெமுனா தம்பி வந்து எங்கள் பிரதர்ஸ் கூட அந்த ஓப்பன் லேண்ட் இருக்காங்க, கிரவுண்டு, அங்கே கிரிக்கெட்டெல்லாம் ஆடுவாங்க, விளையாடுறது இதெல்லாம் விளையாடுவாங்க. ஆனால் ஜெமுனா வீட்டில் பொம்மைக்கொலு வைக்கும்போது ஒரு ஃபோட்டோ கூட இருக்கணும் என்கிட்ட. அப்போ வந்து பாவலா தவணி போட்டுக்கிட்டு இப்படி அதான் முதல்ல கவுன் போட்டுட்டுலேருந்து சின்ன பழக்கம் எனக்கு. அவங்களும் சின்ன வயசாக இருக்கும், நம்மளை விட சின்ன வயசுலேருந்து கொலு. அவங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்க, அவங்களும் சின்னவங்க தானேங்க. எந்த வருஷம் அப்போ என்ன இந்த வயசுலையா இருப்பாங்க ஜெமுனா? குரு நல்லா வைப்பாங்கங்க. அந்த அது எடுத்து வைக்கும்போது பாக்ஸில் வச்சுருவாங்க. குரு நல்லா பெருசாக வைப்பாங்க அந்த அம்மா. எதுக்கு அது அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட பொம்மைக்கொலு விடலை அந்த அம்மா, விடலை. அப்போ வந்து பொம்மைக்கொலு எல்லாம் வைப்பாங்க. அவங்க வீட்டுக்கு பொம்மைக்கொலுவுக்கு போவேன். அப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் நான் சொன்னேன், நான் எப்படி ஃபீல்டில் என்ட்ரு ஆனேன்னு அது எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தண்டாயுதபாணி பிள்ளை மாஸ்டர் ஷூட்டிங் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்போலேருந்து எனக்கு ஜெமுனா அக்கா நல்லா பழக்கம். நாகதேவதையாக தான் ஆக்ட் பண்ணேன் ஜெமுனா. என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆனதே அவங்களோட தான். நான் சொல்லணும்னா நான் முதல்ல ஏவிஎம் ஸ்டுடியோவில் மற்றவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டும் பார்க்கல. நான் பார்த்த ஹீரோயின் யாருன்னா ஜெமுனா தான் ஃபஸ்ட்டு.
ஏன்னா வீட்டில் விளையாடிக்கிட்டு அவங்க வீட்டில் விளையாடுறது பழக்கம் இல்லையா, பொம்மை கரோக்கெல்லாம் அவங்களே பார்த்துருக்கேன். அவங்களுக்கு சின்ன பொண்ணாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஓ அதான் இதோட என்ன பாக்கி வேணும். அங்கே தான் அவங்க வீட்டில் இருந்தால் தான் என்னோடய லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால ஜமுனாவை நான் மறக்க மாட்டேன். நாகதேவதை இல்லை, நாகதேவை படம். நாகதேவதை எனக்கு அமைஞ்ச படங்க கூட பாருங்கள், பேர் நாகதேவதை. என்னோட சாங் வந்து சிவலிங்கம் கிட்ட முதல்ல நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன். அப்படியே ஜமுனா ஆகிடுவாங்க. சின்ன வயசில் ஜமுனா அப்படி பெருசானவொடனே ஜமுனா அது பெரிய கேரக்டர் இல்லை. ஆனால் இந்த சிவலிங்கத்தை ஜமுனாவில் தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணது. அப்படி என் ஃபேஸ்லேருந்து அவங்க ஃபேஸ் வந்துடும். வந்துடும். அதுதான், அதனால தான் ஜமுனா அக்காவோட நான் சின்ன பொண்ணாக ஆக்ட் பண்ணேன்னு சொல்லுவேன். அவங்க சேர்ந்து படத்தில் ஆக்ட் பண்ணுங்க, ஒரு படம் ஆக்ட் பண்ணுறேன். அவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் டீனேஜ் வந்ததுக்கப்புறம் டைரக்டர் சிஎஸ் ராவ் எடுத்த படம் பெள்ளிக்கானி பில்லலு, அப்புறம் வந்து துர்க்தே தொங்கலு, அப்படி 4-5 படம் ஆக்ட் பண்ணேன். ஆனால் ஒரு படத்தில் நானும் ஜமுனாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, தோழின்னா 2 பேரும் ஒரே பையனை லவ் பண்ணுறது ஹீரோவை. அப்புறம் அவங்க பண்ண மங்கம்மா சபதம் அதில் எல்லாம் நான் டான்ஸு அதெல்லாம் பண்ணியிருக்கேன். மங்கம்மா சபதத்தில் ஒரு சாங் இல்லை அது ராமாயணாயிடு தான் விட்லாச்சாரிய டைரக்டர். அந்த படம் வந்து எப்போவுமே நான் ஹீரோயின் ஆக்ட் பண்ணும்போது பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நல்லா ஒரு ஹீரோ கூட நல்லா சாங் இருந்ததுன்னா அந்த சாங்க்கு ராஜஸ்ரீ நல்லா இருக்கும் கிளாமரான்னு சொல்லிட்டு என்னை போடுவாங்க. அப்படி நான் வந்து மங்கம்மா சபதத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹிட் ஆச்சு அது. இல்லை இது ஜமுனா, அது இல்லை, இது வந்து என்டி ராமாராவ் ஜமுனா. அதே கதை வேறு, அது எனக்கு தெரியாது. இது ராஜாராணி கதை தானே? ராஜாராணி கதை. அந்த பழி இந்த கல்யாணம் பண்ணிப்பார், இந்த ஹீரோ வந்து கொஞ்சம் எல்லாம் பொண்ணுங்களோட சுற்றுற மாதிரி இருப்பார். அது எனக்கு தெரியாது அந்த படம். அதில் நான் ஆக்ட் பண்ணேன். ஜமுனாவோட அப்புறம் வந்து அதுக்கடுத்து இப்போ வீட்டுக்கு போவாங்க, இப்போ ஹைதராபாடுக்கு நான் வந்து அதுக்கப்புறம் ஜாஸ்தி மீட் பண்ணுவோம். அவங்க பையனுக்கு இந்த பர்த்டேக்கு இந்த இழந்த பழம் என்னமோ போட்டு இதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, போவோம். பொம்மைக்குரு கூப்பிடுவாங்க. அவங்க பத்மாஸ்ரீ சத்ரி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்க வீடு இருந்தது. அப்புறம் இங்கே பன்கல் பார்க்கு கிட்ட கூட இந்த பெட்ரோல் பங்க் கடை எல்லாம் இருந்தது. அப்படி அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹைதராபாத் போனப்போ அவங்க ஹைதராபாத்தில் இருந்தாங்க, பெரிய வீடு நல்லா. அங்கே எங்கள் பையனு பிறந்த நாளுக்கு வருவாங்க, ஏதாவது விசேஷமான எல்லாத்துக்கும் அக்கா ஃபோன் பண்ண உடனே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட ரொம்ப பழக்கம். ஏன்னா அப்போ அந்த அம்மா கேன்வாசிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு பார்ட்டியில் எலெக்ஷனுக்கு. அப்புறம் வந்து அவங்க வீட்டுக்கு பொம்மை கலவுக்கு போவேன். அப்புறம் அங்கேயும் வச்சாங்க, அங்கே கூட விடாமல் வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஃபோனில் பேசுவோம். என் பையனும் அவங்க பொண்ணும் ஒரே ஏஜ் குரூப்பு, 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் கூட இருக்கேன் என்கிட்ட. அது ரொம்ப நல்ல பழக்கம். இப்போ அவங்க சத்து போய் 2 இயர்ஸ் என்னமோ ஆக போகுது, 2 இயர்ஸு. ஆனால் நான் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்தாலும் எங்கே இருந்தாலும் 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக என்கிட்ட பேசுவாங்க. கிருஷ்ணகுமாரி அக்கா ஒன்றும் மணிக்கணக்காக பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஜமுனா அக்கா, சரோஜா தேவி, இவங்கெல்லாம் நல்லா பேசுவாங்க. ஷவுகா ஜானகி அம்மா, அவங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க. அவங்க டெய்லி பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு 10 நாளுக்கு அவங்க ஹெல்த்து சரியில்லைன்னு ஃபோன் எல்லாம் கொடுக்கல. கேள்விப்பட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. அந்த ஏஜில் கூட என்ன ஆக்டிவாக இருந்தாங்க. ஐயோ அவங்க துலாபாரம் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவங்கள துலாபாரத்தைன்னா அந்த இதில் திராஸ்டே இந்த அம்மா உட்காந்துட்டு இங்கே இதெல்லாம் வச்சு ரொம்ப ஆக்டிவாக. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் வந்து, அப்புறம் ஒரு படம் ஒன்று இருக்கேன், அம்மா காப்பி, அது குண்டம்மா கதை. அதில் வந்து சாவித்ரி, என்டி ராமாராவ், நாகேஸ்வரராவ், ஜமுனா. அப்போ வந்து இந்த அம்மா கொஞ்சம் செல்லா பொண்ணு, சூரியகாந்தம் அம்மா வந்து அவங்க மாமியார். அந்த அம்மாவை பற்றி சொல்லணும். சூரியகாந்த் அம்மா ஒரு கடோரமான ரொம்ப குரூயல் மாமியாராகவும் இதுவாகவும் இருப்பாங்க, ரொம்ப அப்பாவியாகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. எந்த கேரக்டரும் அந்த அம்மா சூரியகாந்த் அம்மா மறக்கவே முடியாது. எந்த படத்தில் பார்த்தாலும் அந்த அம்மா. நான் அவங்க கூட நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன். சூரியகாந்த் அம்மானா அவங்க வீட்டில் இருந்து ஒரு பெரிய கேரேஜில் புளியோதரை இதெல்லாம் கொண்டு வருவாங்க.
இல்லை வெளியில் இல்லை, அவங்க பிராமின். நல்லா அந்த காஞ்ச மிளகா போட்டுட்டு புளியோதரை பண்ணிட்டு நல்லா ஊறும். எல்லோரும் வாங்க வாங்கன்னு எங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு நாங்கள் சாப்பாடு டைமில் எங்களுக்கெல்லாம் போடுவாங்க. அது சாப்பிட்டா இருக்கும் பாருங்கள், சொர்க்கத்துக்கே பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம். அதான் அவங்க ஜமுனா வந்து அந்த படத்தில் மாடி மேலே இருந்து ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க. அம்மா காஃபி எப்படி வருவேன், அதே மாதிரி அவங்க வீட்டில் கூட அவங்க பொண்ணும் அவங்க பேரனை வச்சு அந்த இது எடுத்து யூடியூப்பில் வச்சாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த படத்தில் இருக்கிற சீன் அப்படியே அந்த அம்மா இந்த வயசில் கூட பாருங்கள் அப்படியே நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க பர்த்டே நான் இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில், என்ன ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் ரோக் ஸ்டார் கூட டான்ஸ் ஒன்று ஆடினாங்களே இந்த டைமில் கூட. அப்புறம் அவங்களும் நானும் எனக்கு வம்சி ராமராஜன் சொல்லிட்டு காந்தாரா அவார்டு எனக்கு கொடுத்தாங்க. காந்தாரா அவர் செத்து போயிட்டார். அப்போ வந்து ஹைதராபாத் என்னை கூப்பிட்டார். நான் அமெரிக்காவிலேருந்து வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு காந்தாரா அவார்டு கொடுக்கணும். அதில் வந்து அவரோட ஆக்ட் பண்ண 2 ஆர்டிஸ்ட்டு தான் நிறைய படம் ஆக்ட் பண்ணாங்க. ஒன்று கிருஷ்ணகுமாரி, ஒன்று ராஜஸ்ரீ. இவங்க 2 பேரில் யாருக்காவது அவார்டு கொடுக்கணும். ஆனால் கிருஷ்ணகுமாரி அம்மாவுக்கு ஹெல்த்து நல்லா இல்லை, அவங்க வரமாட்டாங்க, அதனால் நீங்கள் வாங்கன்னு என்னை கேட்டாங்க. அப்போ வந்து நான் வந்து காந்தாரா அவார்டு எப்படி வாங்காமல் இருப்போம். அப்போ போனேன். அப்போ வந்து எனக்கு காந்தாரா அவார்டு கொடுக்கும்போது சுப்புராம ரெட்டி அவர் வந்து எனக்கு கங்கணம் போட்டார். அக்கா வந்து எனக்கு க்ரௌன் வச்சாங்க. ஜமுனா அக்கா, எனக்கு ஃபோட்டோஸ் இருக்குது. கையால் ஒரு க்ரௌன் வச்சு அப்படியே ஹக் பண்ணி என்னை ஃபுல்லாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு எனக்கு புடவை கொடுத்தாங்க, டிஃபன் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு நாள் என்னாச்சுன்னா, அதுக்கு முந்தி நான் டி நகரில் எங்கள் அக்கா இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, ராஜஸ்ரீ நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன், காலம்பரம் வந்து சாயந்தரம் வரைக்கும் உங்கள் வீட்டிலே தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 2 அக்கா அவங்க பக்கா வெஜிடேரியன், நான்வெஜ் சாப்பிட எனக்கு தெரியாது. ஆனால் வெஜிடேரியன் தெரியும். உங்கள் வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வந்து எங்கள் தம்பியோட பேரங்க ஏதோ பர்த்டே இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம், அந்த ஏதோ ஹோட்டலில் நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. சரி அக்கா வாங்க அப்படின்னு. அன்றைக்கி மார்னிங் வந்தாங்க. 2 பேரும் உட்காந்து இங்கே தான் உட்காந்து கதையெல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணோம். அப்புறம் சாப்பாடுக்கு வந்து இதே இடத்துல தான் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அதுக்கப்புறமா வந்து டைனிங் ஹாலுக்கு வந்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க, சாப்பிட்டுட்டு பரவாயில்ல எல்லாம் வெஜிடேரியன் தான் அக்கா, உங்களுக்காக எல்லாம் வெஜிடேரியன் எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சுன்னு எல்லாம் பார்த்தாங்க. நெய் எங்கே அப்படின்னாங்க. அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபேட்டானே நெய் சாப்பிட்றது விட்டுட்டோம். சாமிக்கு மட்டும் நெய் விளக்கிறதுக்காக எப்போது நெய் ஸ்டோர் ரூமில் இருக்கும். நெய் என்னாங்க, நெய் வைக்கல, நெய் கடை நெய் அப்படின்னா, ஐயோ நெய் கேட்குறாங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு ஸ்டோர் ரூமில் போயிட்டு, இல்லை சாமி கிட்ட நெய் இல்லை, அது இல்லை, ஸ்டோர் ரூமில் டப்பாங்க வச்சுருப்போம்ல, ஒரு டப்பா எடுத்துகிட்டு சாமிக்காக எப்போ வாங்கிடுவேன், நெய் இருக்கும், நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் அந்த டப்பா கொண்டு வந்துட்டு வச்ச உடனே சாப்பிட்டு திருப்பி உட்காந்து பேசிட்டு ரெடி கொஞ்சம் டச்சப் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னாங்க. நைட் அங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னாங்க. ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி காரில் போயிட்டோம். ஹோட்டலுக்கு போனோம். ஒரு 7:30 8 o'clock அது 2 பேரும் ரொம்ப நாள் ஆச்சு உட்காந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னாங்க. சரி அக்கா அப்படின்னேன். அந்த ஹோட்டலுக்கு போய் உட்காந்தோம். அவங்க பிரதர் ஒய்ஃபு அவங்க ரிலேஷன் நிறைய பேர் வந்திருக்காங்க. பார்த்தேன் அங்கே எல்லாம் இருக்குது. அங்கே சிக்கன் யாரோ சாப்பிட்றாங்க. பார்த்த உடனே என்ன வேணும்னு அந்த ஆள் வந்து கேட்ட உடனே சிக்கன் கேட்டேங்க. அது பார்த்துட்டாங்க சிக்கனாக இல்லை, பக்கத்தில் உட்காந்து தட்டு வச்சுக்கிட்டாங்க. அவங்களும் நானும் தட்டு வச்சுக்கிட்டோம். அந்த பேரர் வந்தார். அவங்க எதுவும் சொன்னாங்க, அக்கா வெஜிடேரியன் இது. நான் இப்படி பார்க்கும்போது அங்கே யாரும் சிக்கன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பேரர்கிட்ட சொன்னேன், சிக்கன் என்ன வெரைட்டிஸ் இருக்குன்னா, இன்னும் ஃப்ரை இருக்குது அது இருக்குன்னா, எனக்கு சிக்கன் பிரியாணி அப்படின்னு. உடனே அந்த தட்டு பிடிச்சிக்கிட்டு தள்ளி போயிட்டாங்க. நான் ஷாக் ஆகிட்டேன். என்ன அக்காண்ணா, நூ தின்னு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே மூலையில் போயிட்டு சாப்பிட்டாங்க. ஐயோ என்னடா தெரியாமல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டா கூட பிடிக்காது அவங்களுக்கு அந்த ஸ்மெல்லு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுங்க. ஐயோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு.
சின்ன வயசில் எனக்கு மோசா ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போகும்போது இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பாருங்கள். ஆமாம், பெரிய அது சுட்டு என்னமோ பஜ்ஜி, கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க, பச்சடி. அது பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன் அவங்க வீட்டில். நாங்கள் எல்லாம் விளையாடுவாங்கல்ல, அவங்க அம்மா அப்பா எல்லோரும் இருப்பாங்க. அது தோல் உரிச்சிட்டு அது சட்னி பண்ணுவாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அது அந்த கத்திரிக்காய் இது. அப்படி அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போயிட்டோன்னா ஐயோ பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்தாங்க. அது பக்கத்தில் உட்கார அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன ஜமுனாக்கு? வெஜிடேரியன். ஆனால் பூஜை எல்லாம் நல்லா பண்ணுவாங்கங்க. மடிக்கட்டு கட்டிக்கிட்டு அவங்களே பண்ணுவாங்களா? நான் அவங்க வீட்டுக்கு போனேன் 4-5 வாட்டி பொம்மை குழுவுக்கு. அப்புறம் வா வான்னு கூப்பிடுவாங்க ஹைதராபாத்தில். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவேன், அக்கா கூப்பிட்றாங்கன்னா சரி போயிட்டு வான்னு எங்கள் காரில் என்ன அனுப்புவார். சமையல் இல்லை, சமையல்காரர் எல்லாம் இருக்காங்க. நான் சமையல் பண்ணுறது பார்க்கல. ஷாப்பிங் எல்லாம் போவாங்க, எல்லாம் அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஷாப்பிங்கில் நிறைய பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து பூஜை உட்கார வச்சுட்டாங்க. ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மடிசார் கட்டிக்கிட்டு கீழே உட்காந்துட்டு அந்த பலகையில் அந்த சாமி ரொம்ப பெருசாக இருக்கும் அவங்க. அது பூஜை ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இப்போ கூட அவங்க அந்த வீடு விற்றுட்டு ஃப்ளாட்டுக்கு வந்தால் கூட பூஜை ரூம் வந்து சன்லைட் வர்ற மாதிரி அதெல்லாம் சாஸ்திர பிரகாரம் அது. அப்புறம் இன்னொன்று விஷயம் சொல்லணும். ஜெமுனா அக்கா சென்னையில் இருக்கும்போது, நான் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது, நான் டாப்பில் இருந்தேன், அவங்களும் இதுவாக இருக்கும்போது, அவங்க வீட்டில் நாய்க்குட்டிங்க ஜெமுனா வீட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. வீட்டு நிறைய அந்த பொமரே டாக்ஸ் இருக்கும். நான் காதலுக்கு நேரமில் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு யாரோ ஒரு சின்ன நாய்க்குட்டி கொடுத்தாங்க. நாய்க்குட்டி இந்த வீட்டில் இல்லை, விஜயரவாசர் ரோட்டில் இருக்கும்போது கொடுத்தாங்க. அது ரொம்ப பெட்டாக நான் ரொம்ப வளர்த்தேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நாய் டெவலப் ஆகி 16-16 டாக்ஸு, பொமரே டாக்ஸு நிறைய வீட்டு நிறைய கொச்சு 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 கொச்சுன்னு கத்து யாராவது வந்தா. அதுக்கு ஒரு ஆள் குளிப்பாட்டுறதுக்கு, அது சாப்பாடு. 16 டாக்ஸுங்க, 16. எல்லாம் சொல்லுவாங்க ஜெமுனா வீட்டில் நாய்ங்க பார்க்கலாம், ராஜஸ்ரீ வீட்டில் நாய்ன்னா அது அது கலகலகலாம் சுற்றும். வெளியில் போவோம் பாத்ரூம்க்கு எல்லாம். அதுக்கு ஒரு ஆள் குளிப்பாட்டுறதுக்கு, பவுடரு, அப்புறம் சாப்பாடு, அதுக்கெல்லாம் அந்த காலம் நான் டாப்பில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லையா. அதுக்கு வீட்டு நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க, சமையல்காரங்க இருப்பாங்க, வாட்ச்மேன் இருப்பான், தோட்டக்காரன், இவங்க எல்லாம் இருப்பாங்க. நாய்க்குன்னு ஒரு ஆள் இருப்பார். இப்போ நமக்கெல்லாம் ஒரு அசிஸ்டண்ட் வராங்க. அம்மாவுக்கு ஒரு கால் அமுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நாய்க்குன்னு ஒரு ஆள், நாய் குளிப்பாட்டு, அது அந்த வேலை. அது அந்த நாய்க்குட்டி வந்து நம்ம ஸ்ரீதேவி ஆர்டிஸ்ட்டு, அவங்க அம்மா ராஜேஸ்வரின்னு எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல, அப்போலேருந்து தெரியும். அந்த ஸ்ரீதேவி சின்ன பொண்ணாக இருக்கும்போது நம்ம ஸ்ட்ரீட்லேயே இருந்தாங்க அந்த எதிரில். அந்த ஸ்ரீதேவிக்கு வேணும்னா ஒரு நாய்க்குட்டி கூட கொடுத்தேன். ஸ்ரீதேவி அக்கா இன்னைக்கு கூட அந்த சூரியக்கடா அந்த அம்மா இப்போ கூட எனக்கு கூட கான்டாக்டில் இருப்பாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. ரொம்ப அந்த அவங்க பொண்ணு மகேஸ்வரி, அவங்களும் ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நாய்க்குட்டி இருக்குன்னு. ஒரு சொல்லுங்கள் இன்டர்வியூவில் என்கிட்ட ஒரு நாய் இருந்தது கிரேசின்னு. அது ரொம்ப பெட்டு எனக்கு. அது மாதிரி கிடையாது, அது நாய் மறக்கவே முடியாது என்னால். அதே மலையாள படத்தில் கூட அந்த கிரேசின்ற பேர் ஆக்ட் பண்ணிங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் அந்த நாய் வந்து கிரேஸ் அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. கிரேஸ்ன்னு கூப்பிட மாட்டாங்க, நாயின்னு சொல்ல மாட்டாங்க. எப்பவும் பெட் டாக்ஸ் வந்து நம்ம குழந்த மாதிரி வளர்த்துப்போம். அது வந்து நம்மக்கிட்டேயே படுக்கும், இதுவாக இருக்கும். அதுக்கு தெரியும் வெளியில் தான் போய் பாத்ரூம் போவோம். நம்ம பக்கத்தில் கொஞ்ச நாள் கூட காலுக்கிட்ட தான் போய் படுக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப எங்கள் அம்மா செத்து போனப்போ யாராவது உள்ளே வந்தால் கத்தும் இல்லையா, அன்றைக்கி கத்தாது. அந்த தலைக்கிட்டேயே அங்கே உட்காந்து எல்லாம் குளித்து, அதுவும் போய் குளித்து. அதுக்கு நாயின்னு சொல்கிறோம், நீங்கள் நாய் இல்லைங்க. அதுக்கு இருக்கிற அறிவும், அதுக்கு இருக்கிற இதுவும் யாருக்கு, அதுக்கு எல்லாம் தெரியும்.